ஹாய் நிலா, எப்படி இருக்கீங்க? ஓ இப்பதான் கணக்கு தெரிஞ்சனா ரொம்ப நல்லா இருக்கேன் ரகு. ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன, என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாம்னு வந்து அதுக்குள்ள நீங்க கெடுத்துட்டீங்களே. நான் எதுவுமே கெடுக்கலையே. எதுவுமே கெடுக்கலையா? கஷ்டப்பட்டு நீங்க லவ் பண்ண பொண்ணு ரியா தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ரியா கிட்ட சொல்லலாம்னு வந்தா நீங்க கெடுத்துட்டீங்களே. கண்டுபிடிச்சிட்டியாடி? ஓடிடு, சொல்ல வரலாம்னு வந்தா நீ கெடுத்துட்டியே. ஆமா, எனக்கு ஒண்ணு புரியல. ரியாவா வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஏன் நீங்க ஏத்துக்கல? இப்ப ஏன் நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்க? அப்ப பிடிக்கல, இப்ப பிடிச்சிருந்துச்சோ? அப்ப ஃபேஸ் தெரியல. இப்ப அவங்க ஃபேஸ் திறந்து பார்த்த உடனே தான் இவங்க தான் ரியா, அவங்க தான் ரியா அப்படின்னு எனக்கே புரிஞ்சுச்சு. இதுக்குதான் ரியா சொன்ன, நீ ஃபேஸ திறந்து வை. நீ கேட்கவே இல்லடி ரியா. அப்ப திறந்து வச்சிருந்தா இப்ப இந்த நல்லது நடந்திருக்காதுல்ல. உனக்கால கண்டுபிடிச்ச மத்தியா என்ன சொல்லணும்? சரி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட் இப்ப ஹாப்பி தானே? ஃப்ரெண்ட் ஹாப்பியா இருக்கான்னு பாக்குற எல்லாத்தையும் இங்க உண்டுலன்னு பண்ணிருப்பேன். யாரம்மா நீரா? உன்னதாண்டி, வேற யாரையும் இல்ல. சரி வா, காலேஜ் போலாம். சரி, இந்த விஷயத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். அப்பதான் எல்லாரும் ட்ரீட் கேட்பாங்க, நீயும் ட்ரீட் வைப்ப. ஏ அரமெண்டலு, கஷ்டப்பட்டு ஆதிரா கௌசி தான் லிஸ்ட் எல்லாம் தேடி எடுத்து கொடுத்தாங்க. உனக்கு என்ன தெரியும்? போ, போன் நம்பர் வாங்கி பேசி. ஐயோ முடியல, போடி. உன்னை யாரு கண்டுபிடிக்க சொன்னா? நான் தான் விடுன்னு இல்ல. என் ஃப்ரெண்ட் அழுக வச்சுட்டாரு. அவரோட ஒரு லவர் யாருன்னு நான் பார்க்க வேணாம்? இப்ப என்னமா தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சு பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்ட் அழுகுவாளேன்னு பார்த்து விட்டுட்டேன். இல்லாட்டினா பிரிச்சு வச்சிருப்ப போல. ஆமா, பிரிச்சு வச்சிருப்பேனே. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு பிடிக்காத ஒண்ணு. எதுக்குடா? என்ன இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல? இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு விடுங்களேன், நல்லா பிடிக்கலங்கறல. டேய், நீ சொல்றதெல்லாம் இங்க கேட்க முடியாதுடா. நீ சொல்றது எவ்வளவோ கேட்டா, இதுக்கு மேலே எங்கனால கேட்க முடியாதுடா. மா நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுமா. எனக்கு இதுல பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். என்னதான்டா உன் பிரச்சனை? ஏன்டா அது பொண்ணு உனக்கு பிடிக்கல? என்னடா உன் பிரச்சனை? உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க தானடா. பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்ப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. தெரிஞ்சனால தான் நாங்க இப்படி பண்றோம். ஏமா இப்படி பண்றீங்க? என்னோட ஃபீலிங்ஸ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு இதுல விருப்பம் இல்லம்மா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாண்டா ஆகணும். நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன விடுங்கப்பா. நீ அந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டினா உங்க அப்பா அம்மாவை பாக்குறது அதோட கடைசி. என்னெல்லாம் முடியாதுமா. ஏமா இப்படி பண்றீங்க? ஏமா என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீங்க என்னதான் பண்ணாலும் என்னால முடியாதுமா. டேய், நாங்க சொல்றது தான் நீ கேட்கணும். எங்கனால அவளெல்லாம் மருமகளா ஏத்துக்க முடியாதுடா. அவ ஒரு அனாதை, நாங்க ஏன்டா ஏத்துக்கணும்? லிமிட்ட மீறி பேசுறீங்கம்மா. நான் ஏதோ உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு சொன்னேன். நீங்க ஓவரா பேசுறீங்கம்மா. நீ முடிஞ்சத பாத்துக்கோ. இவ்வளவு நாள் நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லடா. நீ எப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணியோ அப்பயோட முடிஞ்சிச்சுடா. நீ நாங்க சொல்ற பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு இதுல விருப்பம் இல்லம்மா. என்னெல்லாம் அவளால ஏத்துக்க முடியாதுடா மருமகளா. ஏமா இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்றேன்மா. ஏமா இப்படி பண்றீங்க? டேய், நாங்க தான் சொல்றோம்ல, நீ எப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணியோ அப்பயோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ற. எங்கனால எங்க கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுடா. உங்களுக்கு உங்க பையன் ஆசையோட உங்க கௌரவம் தான் முக்கியமாமா? டேய் ஆமாண்டா, எங்களுக்கு உன்னை விட எங்க கௌரவம் தாண்டா முக்கியம். அப்புறம் எதுக்கு என்ன பெத்தீங்க? கம்மியா இருந்திருக்கல. கௌரவம் சொல்லி கௌரவத்தையே பிடிச்சி அறுந்திருக்க வேண்டியதானே? டேய், சொன்னதை மட்டும் செய். என்னெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுமா. அப்ப நீ எங்களை கடைசியா பாக்குறது அன்னையோட முடிஞ்சிச்சுடா. எதுக்குமா இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடா. நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ற. நாங்க போய் உன்னை லவ் பண்ண சொல்லலையே. காதல் ஒண்ணு கேட்டுட்டு வரல. யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் வரலாமா? அதை தாண்டா சொல்றேன். யாருக்கு வேணாலும் யாரு மேல வேணாலும் வரலாம். இப்போ எங்களுக்கு அந்த பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாதுடா. என்னப்பா நீங்க ஏன்பா இப்படி புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க? உங்க பையனை கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்கம்மா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறீங்களா? நீ சந்தோஷமா இரு, இல்லாம போ. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ற. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். உங்க பையனோட சந்தோஷத்தை கொஞ்சமாச்சும் பாருங்களேம்மா. டேய், எங்கனால முடியாது. நாங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு நீ அந்த பொண்ணை மட்டும் தாண்டா கல்யாணம் பண்ற. டேய் ஆமாண்டா, இன்னொரு வாட்டி எதுவும் பேசவே பேசாத நீ. ஏமா இப்படி பண்றீங்க? அப்ப நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேம்மா. எங்கனால முடியாதுடா. அந்த பொண்ணெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. அது எங்க இருந்து வந்துச்சோ எங்களுக்கெல்லாம் தெரியாதுடா. அந்த பொண்ணை ஏத்துக்க முடியாதுடா. நானும் சொல்றேன். அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் உயிர் போயிருமா. என்னால அவளை தவிர யாரு கழுத்துலயும் தாலி கட்ட முடியாதுமா. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா. அவளை தவிர வேற யாருக்கு கழுத்துலயும் நான் தாலி கட்ட மாட்டேன். நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் போறேன். என்னடா பேசுற நீ? எங்க கிட்ட எல்லாம் கேட்டியா காதல் இருக்கிறேன்னு? அப்படி ஏதாவது கேட்டியாடா? இல்ல இல்லடா. இப்ப என்னடா வந்து கேட்டுட்டு இருக்க? நான் யாரும் லவ் பண்ணணும் நான் உங்ககிட்ட கேட்க தேவையில்லமா. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண நீங்க ஏத்துக்கலாம். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இப்பவும் சொல்றேன். அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். தாலின்னு ஒண்ணு கட்டுறதா இருந்தா அது சங்கீதா கழுத்துல மட்டும் தாமா கட்டுவேன். டேய், என்னடா பேசுற? சும்மா சங்கீதா அவளா ஒரு பொண்ணாடா. நீ என்னடா பேசிட்டு இருக்க? என்ன அவ ஒருத்திக்காக எங்களையே தூக்கி எரிஞ்சிட்டு போறியா நீ? அப்பா நான் தூக்கி எல்லாம் யாரும் எரிஞ்சுக்கல. என்னோட காதல நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும் அவ முக்கியம். எனக்காக அவ இருக்கும் போது அவளுக்காக நான் இருக்கணுமா? இருந்துதாமா அவன். என்னடா பேசுற? எங்கனால அந்த பொண்ணெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. நீங்க ஏத்துக்கோங்களே, ஏத்துக்காம போங்க. அவ ஒண்ணு உங்க கூட வந்து வாழ்றது இல்ல, என் கூட தான் வந்து வாழ போறா. டேய், உன்னை பெத்தவங்க
நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன். நீ வாங்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவ. நீங்க என்னதான் பண்ணாலும் என்ன அடிச்சாலும் அடிச்சு கொன்னாலும் நான் அதை சொல்ல போறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ. நீயே இப்படி இருக்கும்போது உன்னை பெத்தவங்க நாங்க எவ்வளவு தூரம் இருப்போம். நான் தான் சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என் உயிரை விட்டா கூட விடுவதே தவிர அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேப்பா. நீ முடிஞ்சிட்ட பாடுறா. நீ எப்படி சாவறன்னு நானும் பாக்குறேன். நீ எப்படி சாவற நானும் பாக்குறேன். எல்லாமே உங்க விருப்பம் தானே. சாவறது கூட எனக்கானது இல்லல்ல. நீ நடந்துக்கிறது அப்படி. நீ என்ன வேணாலும் பேசுவ. நாங்க சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பெத்தவங்க நாங்க, எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தானேமா பாப்பாங்க. நீங்க மட்டும் ஏமா இப்படி இருக்கீங்க? எங்களுக்கு இந்த காதல் இதெல்லாம் பிடிக்காதுடா. நீயும் அந்த மாதிரி காதலிச்சாம இருந்திருந்தா நாங்க இப்ப எப்படி இப்படி பேசியிருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? இவன்ட்டால பேசி புரிய வைக்க முடியாதுமா. ஆமாப்பா, என்கிட்ட உங்களால பேசி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நான் அந்த பொண்ணை அவ்வளவு தூரம் காதலிச்சிருக்கேன்ப்பா. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க கௌரவத்துக்காக பிள்ளைய சாவடிச்சாலும் அடிப்பீங்கல்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? எங்க கௌரவத்துக்காக ஒன்னு சாவடி போனா நீ எங்க பேச்ச கேட்டா நாங்க என்ன ஒண்ணு இப்படி பண்ண போறோம்? அப்போ உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்டா நல்லா இருக்க வைப்பீங்க, இல்லாட்டினா அவ்வளவுதான். டேய் ஆமாடா, என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும்டா சிவா. உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது நீங்க இவ்வளவு தூரம் நிக்கும் போது உங்க பிள்ளை நான் எப்படி நிப்பேம்மா? நானு எனக்கு அந்த பொண்ணு மட்டும் தான். அந்த பொண்ணை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேமா. டேய் நீ முடிஞ்சதை பாத்துக்கோ. அந்த கல்யாணம் உன்னை நான் பண்ண வைப்பேன்டா. உங்களுக்கே உங்க கௌரவம் தான் முக்கியம். எனக்கு மட்டும் என் சங்கீதம் முக்கியம் இல்லையாப்பா? 25 வருஷமா உன்னை வளர்த்த நாங்க முக்கியம் இல்லையாடா உனக்கு? நீங்க அந்த மாதிரி பேசலி. 25 வருஷமா வளர்த்தீங்க, 25 வருஷமா எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு செஞ்சீங்க. ஆனா இப்ப நான் கேட்கறத செய்ய மாட்டேங்கிறீங்களேப்பா. சின்ன வயசுல எல்லாம் கேட்கறத செய்வேன்னு சொல்லுவீங்களேப்பா. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கறேனே, அதை நீங்க செய்ய கூட மாட்டேங்கிறீங்களேப்பா. டேய் நீ கேட்க வேண்டியதை கேட்டிருந்தனா நான் உனக்கு என்ன வேணாலும் விட்டு கொடுத்துருப்பேன்டா. ஏன்பா அதுக்காக உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்களாப்பா? முடியாதுடா, விட்டு கொடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? சின்ன வயசுல எல்லாம் எனக்கு பிடிச்சத வாங்கி தர நீங்க, அது சின்ன வயசோட போயிருச்சுலப்பா. வளர்ந்ததுக்கு அப்புறம் எது பிடிச்சது கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்களப்பா. டேய் இப்ப என்னடா சின்ன வயசுல இருந்து உனக்கு செய்யலையா இல்ல இப்பதான் உனக்கு செய்யலையா? அப்புறம் எதுக்குப்பா செஞ்சீங்க? சின்ன வயசுல நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தீங்களே, எதுக்குப்பா அதெல்லாம் வேஷமாப்பா? உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாப்பா? உங்களை நம்பிதான்ப்பா நான் காதலிச்சேன். நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லி தானப்பா இவ்வளவு இது பண்ண. உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமாப்பா? கௌரவம் தான் முக்கியம்னா எனக்கு என் சங்கீதா தான்ப்பா முக்கியம். கௌரவத்துக்காக நீங்க என்னையே விட்டு கொடுக்குறீங்கப்பா. ஆனா நான் சங்கீதாவையும் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேப்பா. ஏன்னா எனக்கு 2 பேத்துக்கும் ஒரே மாதிரிதான்ப்பா பாசம் இருக்கு. ஏன்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்பா என்ன இப்படி பண்றீங்க? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்னு தெரிஞ்சிருச்சுப்பா. என்ன விட்டுருங்க, நான் போறேன். நீ இப்படி எல்லாம் பேசினா மட்டும் நாங்க விட்டு கொடுப்போம் நீ நினைச்சுக்காதடா. எனக்கு தெரியுமா நீங்க எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு. எனக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு உங்க கௌரவம் தானே முக்கியம். டேய் ஆமாண்டா. கௌரவம் ஒரு நாள் உங்களை வந்து காப்பாத்துறதுப்பா. சங்கீதா தான் வந்து காப்பாத்துவா. நீங்க வேணா பாத்துக்கோங்க, சங்கீதா தான் உங்களை நல்லா பாத்துக்க போறா. நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியிலேயே போய்க்கிறேன்ப்பா. உங்களுக்கு அந்த கல்யாணம் தானேப்பா நடக்கணும். நீங்க நல்லா நடத்துங்க. அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சங்கீதாவை உண்மையா லவ் பண்ற, கடவுள் கண்டிப்பா எங்களை சேர்த்து வைப்பாங்க. ஆய்ப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். இது இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டானே, ரிட்டர்ன் என்ன இவன் பேசுறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்க மேலேயும் எனக்கு பாசம் இருக்குப்பா. நீங்க வேணா என்கிட்ட பேசாம இருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டு தான்ப்பா இருப்பேன். செல்லம் கொடுத்து எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கான் பாரு. இவனுக்குலாம் செல்லம் கொடுத்தல நம்மள சொல்லணும்டி. சரி விடுங்க பாத்துக்கலாம் விடுங்க. இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்குங்க விடுங்க. இவன் இனி எதுவும் பேசக்கூடாது. இவன் என்னென்ன பண்றா நீ பாத்துக்கிட்டே இரு. சரிங்க நான் பாக்குறேன். சரி வந்து சாப்பாடு எடுத்து வை. நீங்க போங்கங்க, நான் வரேன். சங்கீதா நமக்கு மட்டும் ஏன் சங்கீதா இப்படி வருது? என்னால முடியல சங்கீதா. நான் எவ்வளவு தூரம் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் காதல்? ஏன் கௌரவங்கிறாங்க, என்ன உங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறாங்க சங்கீதா. எங்க அம்மா அப்பா பேர்ல நான் எவ்வளவு தூரம் பாசம் வச்சிருந்தேன். ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சங்கீதா? என்னால முடியல சங்கீதா. இப்ப நான் இந்த விஷயத்த எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல சங்கீதா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சங்கீதா. நான் வேற நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டனால என்னால முடியல சங்கீதா. நான் எங்க அம்மா அப்பாவை விட்டு தருதா இல்ல உன்னை விட்டு தருதா என்னால முடியல சங்கீதா. உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல, நீ இல்லாம எனக்கு வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல சங்கீதா. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது. உந்த அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே.